வந்துடுச்சு. ஐயாவோட பேரு ஆனந்தி. அவருக்கு அல்லாவுடைய லாங்கோடு தொடர்பான சட்டங்கள்ட டாக்குமெண்ட் கிடைச்சிட்டா பிடிஎஃப் இல்ல. வரல. அப்ப இதையும் சேர்த்துருந்தான்ல வேணாம். ஆ. ஹைரன். என்ன வித்தியாசம் பாத்தீங்களா? சரி பாத்தீங்களா? ஆ. ம் ஆ, பார்த்தேன். என்ன வித்தியாசம் சொல்லுங்க. அல்லது ம், ஏன் வித்தியாசம் வந்தீங்க? என்ன ரீசன்? ஏன் வந்துக்கிட்டு பார்க்கல, என்னன்னு மட்டும் பார்த்தேன். யோசிக்கணுமே ஏன் இப்படி வந்து இது. வித்தியாசம் வந்து அந்த அந்த மதுடைய 3 எழுத்துக்கள் அந்த சிம்பல் வந்து அந்த அளவுக்கு விளங்குதில்ல. அந்த மத்த குருவன் மாதிரி. ம் ம், அதோட அந்த அந்த தன்மையின் இதுவும் அந்த அளவுக்கு இந்த விளங்குதல்ல, அந்த சிம்பல் விளங்கல அப்படின்னு சொன்னா இப்ப மத்த குருவன் அந்த உதாரணத்துக்கு நீங்க ஓத போற குரானி தானே. இந்த அடையாளத்துல பேர் என்ன அடையாளம் வித்தியாசமா வந்து எப்படி உச்சரிக்கிற? அடையாளத்தோட பேர். இந்த இடத்துல பார்த்தா அதன் போட்டி ம், சரியா? இங்க ஒன்றும் போட்டி இல்லை இந்த அறிவுக்கு. ஆ, இங்க ரெண்டுலையும் ஒரே அடையாளம் போட்டி. ம், அதான் இதுதான் பார்க்க சொன்னேன். ஆ. இந்தியன் குரான்ல ஒரு இடத்துல பத்தாவத்துல போட்டு கொடுத்தி, இன்னொரு இடத்துல ஒன்றும் போட்டி இல்லை. ஆனா நாங்க ஓதுற குருவான் ரெண்டுலையும் ஒரே அடையாளத்தை போட்டி. ஆனா அந்த அடையாளம் என்னன்னே எங்களுக்கு தெரியாது. எப்படி ஓதுற? இது எங்களுக்கு தெரிஞ்ச சூறாவை சுட்டி சரி. இது முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு சூறாவை இருந்தா பத்தகத்துணை போடுறதா, கசரத்துணை போடுறதா, என்னத்தை போடுறது, எப்படி போடுறது? ம் அது தெரியா. தெரியாதுண்ணா. ம், யோசிச்சு வாக்கல் அப்படியா? பார்த்தேன். ஆனா ஒன்றும் விளங்கல ஏன் அப்படி வந்திருக்கேன். நாங்க இப்படி லெவல்ல கொஞ்சம் இதை யோசிக்கணும். அது எனக்கு முக்கியமான விஷயம். சரியா? இந்த பாயிண்ட்ல இதை நான் கொஞ்சம் யோசிக்கணும். நான் இப்ப சொல்லித்தரேன். அதான் மெயின் சப்ஜெக்ட். உண்மையில இந்த குர்ஆன்ல சில முக்கியமான அடையாளங்கள் இருக்குது. அதுல ஒன்றுதான் இந்த அடையாளம் அல்லது இந்த அடையாளம். இந்த அடையாளத்தின் அர்த்தம் என்னென்றால், இந்த குர்ஆன்ல சில அடையாளங்கள் வரும். அந்த அடையாளங்கள் வந்தால் அந்த அடையாளங்கள் வருகின்ற எழுத்துக்கள் அடிப்படையில உச்சரிக்கப்பட முடியாத எழுத்துக்கள். பேசிக்கலி அந்த எழுத்துக்கு ஒரு ப்ரொனன்சியேஷன் ஒன்று இல்லை. பட் நிர்பந்தத்துல, அதாவது என்ன சொல்ற, நிர்பந்த ரீதியில வார நேரம் சரியா, அதுக்கு ஒரு உச்சரிப்பை நான் கொடுத்து உதாரணத்துக்கு அல்ஹம்து, இல்ஹம்து ஓத இயலாது. ஸ்டார்டிங் சுக்குனை கொடுத்து ஓத இயலாது. எனவே நாங்க ம், அதுல என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு ஃபத்ஹத்துனை கொடுத்து அல்ஹம்து என்று நாங்க ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது ம், வசனமும் அர் ரஹ்ம சவுண்ட கொடுத்து ஃபத்ஹத்துனை வச்சு ஓதுறோம்.
சரியா? இப்ப இந்த அலிஃப பாருங்க, இந்த அலிஃப் உச்சரிக்கப்பட தேவையில்லை. இந்த அலிஃப் உச்சரிக்கப்பட தேவையில்லை. விளங்குதானே? ஓ. ஆமா. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, இந்த குர்ஆன்ல வர ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்றால், மத்தினுடைய எழுத்துக்களுக்கு தானே, மத்தினுடைய ம். எழுத்துக்கள். இந்த பாருங்க, இந்த யா பாருங்க, ஆலமீன்ல வரக்கூடிய யாவ பாருங்க. என்ன ம். செய்யுது? மத்திய எழுத்துக்களுக்கு சுக்கூன் வராது. ஆ, அடுத்து இதுவரைக்கும் நாங்க ஓதுன குர்ஆன்ல அப்படி இல்ல. சுக்கூன் வரும். சுக்கூன் வரும். விளங்குதா சொல்றது? அப்ப ஓ. அதுல சுக்கூன் வராது. இதுதான் அடுத்த முக்கியமான வேறுபாடு. ம். சுக்கூன் அங்க வரும், சுக்கூன் இங்க வராது. அப்ப ஞாபகம் வச்சுக்கிறணும், மத்தினுடைய எழுத்துக்களுக்கு இங்க அது வாவா இருந்தாலும் சரி. மக்தூபி பாருங்க பாப்போம், கடைசி துண்ட என்ன செஞ்சுக்கி இங்க வாவுக்கு மேல சுக்குன் வந்துக்குது. இங்க என்ன செஞ்சுக்குது? தூக்கம் வந்தில்ல. வந்தில்ல. இது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட். ம். மூணாவது, இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்தடுத்த சூறாக்களை ஓத போற நேரம் மூணாவது வேறுபாடுகளை நாங்க நாலாவது வேறுபாடு நாங்க அவதானிப்போம். ஆஹ் இந்த குர்ஆனை நாங்க ஏன் தெரிவு செஞ்சுக்கிறோம், ஏன் இந்த குர்ஆனை நாங்க செலக்ட் பண்ணினோம்டா, எங்களுக்கு இந்த குர்ஆன்ல ஓதின நேரம் சட்டங்களை நாங்க என்ன சொல்றேன் புடிச்சு கொண்டு லேசு. சட்டங்கள் எங்கட கையை விட்டும் மீறி போகாது, பிழையாகி போகாது. என்ன? சட்டங்கள் ம். பிழையாகி போக முடியாது. போகுது. ம். ஹைரன். ம். எனவே ம், சட்டங்கள்ல நாங்க மறந்தாலும் குர்ஆன் எங்களுக்கு சுட்டி காட்டும். உதாரணத்துக்கு, நீங்க இந்த இடத்துல நீட்டி ஓத மறந்துட்டீங்க. இப்ப நஸ்தாயில நீட்டி ஓத மறந்துட்டீங்க. நான் சட்ட குர்ஆன் என்ன செய்யும்? இல்ல, நீங்க இந்த இடத்துல நீட்டணும், எனவேதான் நாங்க யாக்கு சுக்குன் போடல என்றது எங்களுக்கு என்ன செய்யும்? ஞாபகப்படுத்தி கொண்டு வரும். இதுதான் இந்த குர்ஆன்ல இருக்கிற மிக முக்கியமான பகுதி. இல்லையா? ஓ. ஹைரன். உம் இது ரெண்டாவது point. மூணாவது பாயிண்ட் பாருங்க. எல்லா நான் மத்த பத்தி படிக்கல, இந்த மாதிரி அடையாளங்கள் வரும். இந்த மாதிரி அடையாளங்கள் பல டிசைன்ல வரும். பல டிசைன்ல வரும். சரி, நான் அதை சொல்லி ஓதுகின்ற டைம்ல நாங்க அதை பார்ப்போம். நீங்க போயிட்டு தேடி பாருங்க, இந்த மாதிரி அடையாளம் எந்த இடத்துல வந்தீங்க. சிலது இப்படி ஒரு சொல் முடிஞ்சு இந்த இடத்துல வந்தீங்க. அலி பேத்தே மீன் வந்து சொல் முடிஞ்சு எழுத்து முடிஞ்ச பிறகு எழுத்து ஒன்றும் இல்லாம வந்தீங்க. இந்த மாதிரி அடையாளம் நீங்க போயிட்டு ம். தேடி பார்க்கலாம். சரியா? அந்த மாதிரி வந்தால் கட்டாயம் அதெல்லாமே 6 அளவு, 3 செகண்ட்ஸ். 3 செகண்ட்ஸ் செகண்ட். நீட்டிப்பட ஓத வேண்டிய விஷயங்களாகத்தான் அதில் அமைக்கும். அடுத்தது, இது ரெண்டும் இன்ஷா அல்லாஹ் நாங்க அஹ், அடுத்தடுத்த சூறாக்களுக்கு, இந்த சூறாக்குள்ள இது ரெண்டையும் காண முடியாது. இல்லையா? ம். என்ன காண முடியாது? சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது சுக்குன் செய்யப்பட்ட மீமுடைய சட்டம் இந்த குர்ஆன்ல கொஞ்சம் வித்தியாசம். அதே மாதிரி தன்வீனுடைய அடையாளங்கள் வித்தியாசம். இல்ல ம். தன்வீன் என்றால் ஓ. ம், தன்வீன் என்றால் ம். என்ன சொன்னீங்க? தன்வீன் என்றால் என்ன? லம்மத்தைன் கஸ்ரத்தைன் பத்தத்தைன், ம், அந்த 3 எழுத்தும். இல்லைங்கள? ஐயா, தன்வீன் என்ற சொல் இது உங்களுக்கு கேள்விப்பட்டீங்க? தன்வீன் சொல்லி
என்ன பேசுற கேக்குதா? கேள்விப்பட்டி ஓ பேசுற சவுண்ட் கேக்குதா? ஓ கேக்குது. உங்களோட சவுண்ட் கேக்குது இல்லையே? கேக்குது இல்லையா? கேக்குது கேக்குது. நீங்க ரகசியம் பேசுற மாதிரி கேக்குது. ரகசியம் பேசுறேன் தெரியுமா எப்படி? அப்படிதான் கேக்குது. சுத்தமா கேக்குது இல்ல. மைக்ல ப்ராப்ளம் இப்ப இல்லையா? சவுண்ட் கேக்குதா? குறைஞ்சிட்டோம். இப்ப இப்ப கேக்குதா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ம். தன்மீன் என்றால் என்ன? லம்மத்தேன் கசத்தேன் பத்தத்தேன். கொஞ்சம் சவுண்டா பதில் சொல்லணும். சத்தம் இல்லாம பதில் சொன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, ரகசியம் பேசுற மாதிரி வரும். ரெண்டாவது, பேசுறதுக்கு வெட்கம், நான் பேச மாட்டேன். மூணாவது இன்னொரு விஷயம் கொண்டு வரும். எனக்கு விட தெரியாது, டவுட்ல செல்லும் எடுக்கலாம், அப்படியும் எடுக்கலாம். எப்படி எப்படி எடுக்கிறேன்? இப்ப கேக்குதா? கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினா சரி. நீங்க வேற ஒண்ணும் செய்ய தேவையில்லை. தன்மீன் என்றால் என்ன? கொஞ்சம் முஜாரா தைரியமா பேசினா சரி ஆன்சர். தன்மீன் வந்து அந்த கடைசியில் வந்து அந்த நூன் வச்சு அந்த ஓதுறது எப்படி நீட்டா. என்ன? கடைசியில ஓதுறது, அது ரெண்டு தான் கேக்குது. கடைசியில ஓதுறது, இடையில சொன்னது விலங்கல்ல. தன்மீன் வந்து அந்த ஒரு நூனை வந்து சவுண்ட் எடுத்து அந்த வேர்டில் எடுத்து ஓதுறது. தன்மீன் என்றால் என்ன? எதை நாங்க தன்மீன் சொல்ற? நூனையா தன்மீன் சொல்ற? இல்லை, அதை சொல்லுங்களே. லம்மத்தேன் கஸ்ரத்தேன் பத்தத்தேன், அதுதான் தன்மீன் சொல்றது. இது விலங்கல்ல. நம்ம தும்னா விலங்கல்ல இது. லம்மத்தேன் கஸ்ரத்தேன் வெரி குட், பத்தத்தேன், வெரி குட். அதுதான். அதுதான் முக்கியம். லம்மத்தைன், ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன். இதான் நாங்க வந்து சொல்லுவோம். இதெல்லாம் நாங்க இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதுற நேரம் நீங்க அதை போயிட்டு உங்களுக்கு குர்ஆன்ல தேடி பார்க்கலாம் சொன்ன விஷயங்களை. அடுத்தது நீ குர்ஆனை ஓதுற நேரத்துல கட்டாயம் குர்ஆனை பார்த்தா நீங்க ஓதணும். சரியா? அதை தான் ம். நீங்க பார்த்து ஓதணும். எங்கட ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும். பட் நீங்க அதுல வந்து தேவையான இடங்கள், உங்களுக்கு பிரச்சனையான இடங்களை மட்டும் நாங்க அதுல கன்சிடர் பண்ணுவோம். அதே நேரம் நீங்க உங்களுக்கு குர்ஆன்ல தான் முழு குறிப்பா அமைக்கணும். உங்க இடத்துல ஒரு சின்ன பென் ஒண்டிக்கணும், பேனை ஒன்று வச்சுக்கணும். இருந்தால் நீங்க பிழைகள் வார நேரம் கட்டாயம் அதை நீங்க மார்க் பண்ணிக்கணும். ஓதிக்கொண்டு போறதுல பிழை வந்தா அதுல சின்ன ஒரு கோடுன்னு போட்டு நேரா பக்கத்துல இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஸ்டார் ஒன்று போட்டு விடணும். அது அர்த்தம் என்ன? அந்த இடத்துல நான் பிழை ஒட்டிக்கிறேன். அந்த பிழையை நாங்க திருப்பி திருப்பி விடாம திருத்தி கொள்றதுக்கு இந்த மெத்தட்டை நீங்க கையாளணும். இது முக்கியமான விஷயம். இதான் நம்மோட முக்கியமான பகுதிகள். உம் எந்த ஒரு அடுத்த முக்கியமான விஷயம், நீங்க இன்ஷா ஒருவான ஓத போற நேரம் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ரெண்டு விஷயத்த நீங்க கண்டினியூ பண்ணணும். ஒன்று, சூரா எத்தனையாவது பக்கத்துல இருக்குதுங்கிற பக்கத்தை நீங்க எங்களுக்கு சொல்ல வேண்டி வரும். அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அரபிக்
அந்த குரான்ல ஃபுல்லா எல்லாமே அரபிக்ல லெட்டர்ஸ் இருக்கும். அப்ப அரபிக் லெட்டர்ஸ் ஈக்குவல் டு நார்மல் லெட்டர்ஸ். நார்மல் லெட்டர்ஸ் சொல்றதை விட நார்மல் நம்பர்ஸ். அந்த நம்பர் சிஸ்டம் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஒன்று எப்படி வருது, ரெண்டுக்கு எப்படி போட்டுறாங்க. இப்போ நீங்க கையில போர்வானி தான் பார்க்கல, ஃபர்ஸ்ட் ஒன்னா நம்பர் எப்படி, ரெண்டாம் நம்பருக்கு எப்படி போட்டிக்கிறாங்கிறத போட்டிப்பாங்க. ஒரே ஒரு சின்ன டிஃபரெண்ட் என்ன தெரியுமா? ஒன்று பக்கத்துல நம்பர் சொல்லணும், ரெண்டாவது சூரோட பெயர் சொல்லணும். என்ன சூரோட பெயர் அதை நாங்க கட்டாயம். இப்போ நான் ஹயாம்னு தெரியாம உங்களுக்கு போய் தெரியல அது அப்படிதானே. ஓ சூரோட பெயரை நான் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். மூணாவது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எத்தனையாவது வசனத்திலிருந்து ஓதுறோம் என்கிறதையும் பார்க்கணும். அது உங்களுக்கு ஸ்டார்டிங் தேவைப்படாட்டியும் போக போக அதுவும் தேவைப்படும். அதே நேரம் ஒவ்வொரு நாள் பாடத்துல ஸ்டார்ட் பண்ண நேரமும் நீங்க இன்ஷா அல்லாஹ் அவுது பிஸ்மியோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். அவுது பிஸ்மி நான் படிச்சுக்கிறோம், அதை நாங்க முழுமையாக அவதானிப்போம். இதுக்கு முன்னாடி நீங்க அவுது பிஸ்மி சொல்லுன்றா நான் ஒன்றும் சொல்றதில்ல. நீங்க ஓதிட்டு போவீங்க, சரியாய்க்கலாம் பிழையாய்க்கலாம், நாங்க அதை மிச்சம் மலட்டல்ல. ஆனா இதுக்கு பின்னால அப்படி முடியாது. நாங்க முழுமையாக அவதானிப்போம். நல்லது. இப்ப நீங்க ஓ அதுக்குரிய ஸ்டைல் உங்களோட அவுது பிஸ்மியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ம் அடுத்தது இன்ஷா அல்லாஹ் நாங்க உங்களுக்கு பிழைகளை திருத்துற மெத்தட் இது. நாங்க உங்களுக்கு அதை திருத்தி தருவோம். எப்படி திருத்துற, எந்த மாதிரி திருத்துறன்னு சொல்லி அதான் இதுல சொல்லப்பட்டிருக்குது. அது உங்களுக்கு ஓதுற நேரம் நாங்க அதை பார்ப்போம். அடுத்தது ஒரு சூறாக்குள்ள நாங்க குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நீங்க பிழை விட்டீங்கன்னு சொன்னா அந்த பிழை 3 வகையில வரையிலும். ஒன்று எழுத்து பிழையா அழிக்கலாம், எழுத்து நீங்க மாத்தி ஓதுற அழிக்கலாம், அல்லது ப்ரொனன்சியேஷன் இல்ல படிச்சது நீங்க பிழையா விடலாம், அல்லது சட்டம் சார்ந்த பிழை விடலாம், அல்லது வசனம் முடியல இடையில போயிட்டு திக்கி முட்டி மோதி பிழை விடலாம். ம் சரியா? இதெல்லாம் நீங்க பிழைகளாக விடுபடுபவை. மொத்தம் 6 இடங்கள் இது. 6ஐயும் நாங்க முக்கியம் பார்ப்போம். ஒன்று எழுத்துட உச்சரிப்புட டிசைன், ரெண்டாவது எழுத்துட நேச்சர், குறிப்பிட்ட லெட்டர் நேச்சர், அது எப்படி வல்லினமா மெல்லினமா. மூணாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்டங்கள், இது வரைக்கும் நான் படிச்சது. நாலாவது வசனத்துல இடையில பேசிட்டு நாங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கொண்டு ஃப்ளோ ட்ராக்ல ஓதாம போறது. ஐந்தாவது நீட்டுறது, ஒண்ணா செய்யறது, அதுக்குரிய டைமிங்கை நாங்க சரியா கொடுக்குறோமா, மிச்சம் கூட கொடுத்துலையும் படாது, மிச்சம் குறைய கொடுத்துலையும் படாது. கடைசியா எப்படி நாங்க நிப்பாட்டுற ஒழுங்கல் படிச்சுக்கிறோம். இந்த விஷயங்களை நாங்க எங்களோட ஓதல்ல முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டி வரும் இன்ஷா அல்லாஹ். அதோட தான் எங்களோட ஓதல் நல்ல இடத்துக்கு வந்து சேரும். இப்போ அடுத்த கிளாஸ் வந்து இன்ஷா அல்லாஹ் இப்படி படிச்ச விஷயங்களை பேசிட்டு நீங்க வச்சு சூழல் பார்த்தியா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். நாளை பார்த்து பார்ப்போம். ம்